ஆன்மீகம்ன்றது கத்துக்கிறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, கேட்கறதே வாழ்க்கையில என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு, அறிவு, ஞானம். அறிவுன்றது என்னன்னா, ஒரு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு பேரு அறிவு. குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது கரும்பு இனிப்பா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு அறிவு கிடைக்கும். அப்ப அந்த குழந்தை ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, தெரியாத ஒரு விஷயத்த அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது. அப்ப அதுக்கு பேரு அறிவுன்னு பேரு. அதே அந்த குழந்தை ஒரு 15 நாள் கழிச்சு அந்த கரும்பை கடிச்சு ருசி பார்க்குது இல்லையா, அப்போ ஒரு அனுபவம் ஏற்படும். அதுதான் என்ன, ஞானம். ஸ்கூல்ல படிக்கும் பொழுது படிச்சா போதும், கேட்டா போதும், கேட்டதை அப்படியே வச்சு எழுதினா போதும். ஆனா ஆன்மீகத்துல, பக்தியில கேட்கறது மட்டும் முக்கியம் இல்லை. கேட்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது எது, நம்ம கேட்டதை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும். தினந்தோறும் அந்த வாழ்க்கையில கடைப்பிடிக்கும் பொழுது ஒரு அனுபவம் ஒண்ணு உள்ள வரும். அந்த அனுபவம் வருதே, அதுதான் ஞானம். அப்படி அந்த ஞானம் வரும் பொழுது நமக்குள்ள என்ன வரும், மாற்றம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்மா சொல்றேன், அம்மாவுடைய மந்திரம் ஓம் நமோ நாராயணி, அந்த மந்திரத்தை தினம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு. கேட்கறது அறிவு. அந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மந்திரத்தை தியானம் பண்ணும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுது, அந்த மந்திரத்திலிருந்து ஒரு சக்தி ஒண்ணு, ஒரு சைத்தன்யம் ஒண்ணு உருவாகும். அந்த சைத்தன்யம், அந்த சக்தி என்ன பண்ணும், நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் நீக்கும். தெரியல. அதே போல அம்மா நிறைய பேசும்போது தானம் பண்ணுங்க, புண்ணியங்கள் உண்டாகும்னு சொல்லும். அப்படி அந்த நல்ல கர்மாக்களை பண்ணும்போது, நல்ல காரியங்களை பண்ணும்போது, அந்த காரியத்தினுடைய பலன் நமக்கு புண்ணியம் என்ற ஒரு நல்ல கர்மாவை உண்டாக்கி அதன் மூலமா நமக்கு வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கும். ஆக பக்தியில முக்கியம், நான் இத்தனை வருஷமா கோவிலுக்கு போறேன்றது முக்கியம் இல்லை. நான் இத்தனை வருஷமா பக்தியா இருந்ததால எனக்குள்ள என்னெல்லாம் நல்ல எண்ணங்கள் வந்ததுன்றது தான் முக்கியம்.